ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல ஒரு கிராப் எஃபெக்ட் மூலமா இது போல நம்ம ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எஃபெக்ட எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது போல என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு நான் கிராப் எஃபெக்ட் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எஃபெக்ட்ஸ் போறேன். ஸோ எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு கிராப் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராப் எஃபெக்ட் இருக்கு. இதை ஜஸ்ட் அப்படியே டிராக் பண்ணி ஸோ இந்த இடத்துல நான் டிராப் பண்றேன். அடுத்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிராப் எஃபெக்ட் இந்த வீடியோக்கு அப்ளை ஆயிருக்கு பார்க்கலாம். இப்போ இந்த கிராப் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட், டாப், ரைட், பாட்டம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 0% இருக்கும். ஜஸ்ட் நீங்க இப்படி மூவ் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் வந்து கிராப் எஃபெக்ட் பாருங்க. ஸோ இதுதான் கிராப் எஃபெக்ட். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் டிஃபால்ட் வேல்யூ நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேயே எனக்கு இந்த வீடியோ ஓப்பன் ஆகணும். ஸோ அதனால இந்த டாப் டாகுல்கே நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல பாட்டம் டாகுல்கையும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் க்ளோசிங்ல இருக்கணும். ஸோ அப்போதான் அது ஓப்பன் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த டாப்பை 0% இருக்கிறத நான் 50 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். அதே போல இந்த பாட்டம் இருக்கிற 0% நான் 50% ஜஸ்ட் நான் என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளே ஹெட்டை கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கிறேன். தள்ளி வச்சுட்டு இப்போ நான் என்ன டிஃபால்ட் வேல்யூ 0 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். அதே போல இந்த இடத்துலையும் நான் 0 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் வேணும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்புக்கு நான் ஒரு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல பாட்டத்துக்கு நான் ஒரு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் பொசிஷன் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல நான் மறுபடியும் க்ளோசிங் கொடுக்கணும். ஜஸ்ட் இந்த டாப்பை நான் மறுபடியும் 50% அப்படின்னு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். அதே போல இந்த பாட்டத்துக்கு நான் 50% நான் அப்படி கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நான் அப்ளை பண்றேன். பாத்தீங்கன்னா இது ஓப்பனிங், இது க்ளோஸ். ஸோ மறுபடியும் ப்ளே பண்றேன். இது ஓப்பனிங், இது க்ளோசிங். கைஸ், இந்த கிராப் எஃபெக்ட் மூலமா ஒரு வீடியோக்கு எப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம்லைன்ல இருக்கிற வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் பேனல் போகணும். எஃபெக்ட்ஸ்ல கிராப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணா கிராப் எஃபெக்ட் இருக்கும். அதை அப்படியே டிராக் பண்ணி ஸோ நம்மளோட வீடியோக்கு நான் டிராப் பண்ணணும். அடுத்து எஃபெக்ட்ஸ் பேனல் வரணும். எஃபெக்ட்ஸ் பேனல் வந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அப்ளை பண்ண கிராப் எஃபெக்ட் அந்த வீடியோக்கு அப்ளை ஆயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்டே நம்மளுடைய வீடியோக்கு ஓப்பனிங் எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய பிளே ஹெட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வச்சுட்டு டாப் டாகுல் கீயை ஆன் பண்ணிட்டு ஸோ அதில் 50% அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதே போல பாட்டம் டாகுல் கீயை நான் ஆன் பண்ணிட்டு 50% அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டாப்புக்கும் பாட்டத்துக்கும் மட்டும் ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0% நான் வச்சுறேன். அடுத்து அந்த வீடியோல லாஸ்ட்ல எனக்கு வந்து ரெஸ்ட் பொசிஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டாப்பும் பாட்டமும் 0% வச்சுட்டு கீ ஃப்ரேமை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதாவது வீடியோக்கு எண்ட்ல வச்சுட்டு மறுபடியும் டாப்பை 50% கொடுத்துட்டு அடுத்து பாட்டத்துக்கு நம்ம 50% கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டிரான்சிஷன் எஃபெக்ட் அப்ளை ஆயிடும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.